வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாதா ஜாக்கெட் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெக் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிப்போம். ஸ்ட்ரைட்டாகவே அட்டாச் பண்ணிப்போம். கிராஸாகவும் அட்டாச் பண்ணலாம். நெக்கு பீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதில் ஒரு பீஸாக கட் பண்ணிப்போம் நெக் பீஸை. ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி தைச்சிக்கங்க. லைட்டாக நெக்குக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு நூல் விட்டுட்டு அப்படியே மடிச்சிக்கங்க. கீழே பேண்ட்டு பிட்டு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் வைக்கணும்னா அப்படியே மாற்றிருந்தாண்டு ஒரு ஷேப் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பீஸில் நேம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டேன். எடுத்து பேண்ட் பீஸ் பக்கமாக திருப்பிக்கின்னு ஒரு வெஜ்ஜி தையல் போட்டுக்குங்க. மேலே பாடி பீஸ் மேலே ஒரு பாயிண்ட் ஹெட் போட்டுக்குங்க. மடிச்சிட்டு தைச்சிட்டு ரெண்டும் வச்சு ஒரு இது பண்ணிக்கங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு லெவலாக கட் பண்ணிக்கங்க. இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா பீஸ் எத்தனை வந்தால் லாஸ்ட்டாக வந்து தைச்சிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸை. நம்ம எப்படியும் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பீஸு. அது வந்து அப்புறமேட்டு லாஸ்ட்டாக வந்து டாட்லாம் போட்ட பிறகு கட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 இன்ச்சு இடுப்பு மடிச்சிக்கலாம். அப்படியே ஷோல்டர் நேட்ச் போட்டிருப்போம். அந்த நேட்சுக்கு நேராக வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையல் போட்டுப்போம். ஏன்னா வந்து 1 இன்ச்சு தான் துணி விட்டுருப்பேன். ஸ்லீவுக்கு எல்லாத்தையுமே 1/2 இன்ச்சு விட்டுருப்பேன். அந்த 1/2 இன்ச்சு வந்து தையல் போட்டுப்போம். போட்டாச்சு. ஃப்ரண்ட்டு கட் பண்ணிப்போம். ஃப்ரண்ட்டை வந்து சென்ட்ரு இப்போ தான் கட் பண்ணுவோம், முன்னாடியே கட் பண்ண மாட்டேன். டாட் போட்டுப்போம். 1 இன்ச்சு வச்சு ஒரு 2.5 இன்ச்சு டாட் போட்டுப்போம். ஃப்ரண்ட்டு 2 தையல் போட்டுப்போம். கீழே மட்டும் 2 தையல் மிச்சலாம் ஒரு தையல் போட்டால் கூட போதும். ஒரு நூல் டாட் போட்டுங்க ஃப்ரண்ட்டு பக்கம். அந்தாண்டு பக்கம் வந்து கொக்கி பக்கம் வந்து ஒரு டாட் சின்னதாக மெலிசாக போட்டுங்க. ஒரு நூல் பிடிச்சி கிராஸாக எடுத்துன்னு விட்ருங்க. ஒரு டாட்டை வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க. அப்போ வந்து கப் ஷேப் நல்லாயிருக்கும். கே டாட்லேருந்து அந்த சைடு கொக்கி பட்டிலேருந்து ஒரு டாட் போடுறீங்களா, அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க. ஸ்லீவ் பக்கம் வந்து போடுறது ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு எனக்கு இது நல்லாயிருக்கும் கப்பு ஃபினிஷிங். முன்னாடியே மார்க் கூட போட்டுக்கலாம். மார்க் போட்டால் அங்கே நிறுத்திங்க. இப்போ கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணிப்போம். செக் பண்ணிப்போம் ஷேப் கரெக்டாக இருக்குது, அதுலேருந்து வச்சுக்குவோம். 1/2 இன்ச்சு அப்படியே தையல் போட்டுங்க. ஃபுல்லாக போட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி பீஸ் தைங்க. ஷேப் பக்கம் ஃபஸ்ட்டு இருக்குது அந்த பக்கம் தைச்சிட்டு அப்புறமேட்டு இந்தாண்டு பீஸ் எடுத்தாங்க. அப்போ வச்சு அளக்கிறது கரெக்டாக இருக்கும். வச்சு அளந்து அதுலேருந்து தைச்சிக்கலாம் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்து. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிங்கிளாக வந்து க்ளோஸ்அப்பில் அப்புறமேட்டு காமிக்கிறேன். கச்சோலி போட்டு அட்டாச் பண்ணுறதும் க்ளோஸ்அப்பில் தனி வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. மேலே ஒரு பாயிண்ட் ஹெட் போட்டுப்போம். கினாரி போட்டு டபுள் தையலும் போடலாம், இல்லை ஒரு பாயிண்ட் ஹெட் மட்டும் போட்டுக்கலாம்.
கீழே அடி துணி பிடிக்குது 1/2 இன்ச்சு பிடிச்சிருக்குங்களா, அந்த பீஸை பிடிக்கிறதுக்கு தான் அந்த தையல் போடுறோம். சில பேர் அது போடாம கூட விட்ருவாங்க. இல்லை வந்து திருப்பி தைக்கிற மாதிரி தைச்சி வைப்பாங்க. ஷர்ட்டு ஷோல்ட்ரு தைக்கிற மாதிரி தைப்பாங்க. அந்த மாதிரி தைக்கலாம். அதுவும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதால இந்த மாதிரி காமிச்சிட்ருக்கேன் நான். இதுவும் கஸ்டமர் ஜாக்கெட் தான். இது ரெகுலர் கஸ்டமர் தான். இது கப் ஷேப் பார்த்துக்க நல்லாயிருக்கும். ரெண்டு இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. கொக்கி பட்டிக்கு 2ஆக மடித்து அப்படியே ஒரு நூல் தைச்சிக்கங்க. மேலே எஜ்ஜு தையல் போட்டுங்க மடித்து, கீழே மடித்து அப்படியே மடித்து தைச்சிக்கங்க. ஒரு 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். பட்டி ரொம்ப பெருசாக வச்சாலும் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஒரு 3/4 இன்ச்சுக்கு வச்சுக்கங்க கொக்கி பட்டியை. அதே 3/4 இன்ச்சுக்கு ஐ பட்டியும் வச்சுக்கங்க. அடியில் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ மடிக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்டட் போட்டுக்குங்க மடித்து, அப்புறமேட்டு எஜ்ஜு தையல் போட்டுக்குங்க. கரெக்டாக இருக்குது. அதை செக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு வந்து கொக்கிப்பட்டி பக்கம் தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது முன்னாடி செக் பண்ணிங்க. வந்து நெக் அட்டாச் பண்ணிப்போம். அப்படியே ஒரு நூல் ஒரே லெவலாக பிடிச்சிட்டு வாங்க. அந்த நெக்கு வந்து மடிக்குள்ளே முன்னாடியே பார்த்துங்க. அந்த ஒரு நூல் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அது கரெக்டாக இருக்கும். லெவல் தப்பாக லைட்டாக கை வச்சுக்கங்க. தைச்சிட்டு ஒரே மாதிரியே தைச்சிட்டு வாங்க ஒரே நூலாக. இது பானைக்கு அந்த மூலையில் வந்து கிராஸ் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு தனி வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட் வீடியோவை உங்களுக்கு போடுறேன் நான். பானைக்கு நெக்லஸ் மாடலு எல்லா நெக்குக்கும் வந்து க்ளோஸ்அப் தனியாக போடுறேன் உங்களுக்கு வீடியோ எப்படி தைக்கிறதுன்ட்டு. வாய்ஸ் இல்லாமல் மியூசிக் போட்டு நிறைய வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே புரியும். நான் பேசணுன்னு இல்லை, நான் தைக்கிறது வந்து உன்னிப்பாக பார்த்தாலே வந்து நல்லா புரியும். ஒரு வேலையை வந்து பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து புரியும். நம்ம என்ன சொன்னாலும் வந்து அவ்வளோ கிளியராக தெரியாது. நம்ம உன்னிப்பாக எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோதான் புரியும். நானும் சின்ன வயசில் கற்றுக்குள்ள பொறுமையாக பார்த்து தான் கற்றுக்கினேன். எங்கள் அப்பா டைலரு. அவர் தைக்கிறப்ப வந்து சைடில் சும்மா நின்று டைம் பாஸ்க்கு மாதிரி நின்று பார்த்து கற்றுக்கணும் நானும். அந்த மாதிரி வந்து நின்று எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து புரியும். கை கரெக்டாக இருக்கும். என் கட்டிங் எப்பவுமே வந்து கை கரெக்டாக இருக்கும். ஸ்லீவு செக் பண்ண கூட வேணாம். ஒன்றா டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஒரு நூல் கூட அக்யூரேட் இல்லாமல் இருக்கும். ஒரு நூல் எக்ஸ்ட்ராவும் வராது, கம்மியும் வராது. ஏன்னா அளவு ஜாக்கெட் வச்சு நான் கட் பண்ணுறதால எக்ஸ்ட்ரா எதுவுமே வராது. அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா பீஸே வராது. நம்ம வந்து முண்டா கைக்கிற மாதிரியே இருக்காது. அப்படியே எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். எல்லா கட்டிங்கும் அப்படி தான் இருக்கும். பேண்ட்டு கட்டிங் ஆகட்டும், ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங் எதுவுமே வந்து நம்ம கைக்கிற மாதிரியே வராது. அப்படியே எடுத்து அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் என் கட்டிங்கு. எதுவுமே டேப்பு வைக்கணும், கத்திரி ட்ரிம்மர் இருந்தாலே போதும். நான் சும்மா கட் பண்ணுறது கத்திரி எடுத்துக்கேன். அப்பப்போ எதுவுமே கட் பண்ண மாட்டேன். பாருங்கள், ஃபுல் வீடியோவிலே வந்து எதுவுமே கட் பண்ண மாட்டேன். நான் அப்படியே ஸ்டிச் பண்ணியே இருப்பேன். அவ்வளோதான்.
ஈஸியாக இருக்கும் கட்டிங்கும் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணால் வீடியோ நிறையா போடுவேன். நான் வீடியோ பார்த்து பொறுமையாக கற்றுக்குங்க. சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுறேன், எப்படி தைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் கற்றுக்கலாம். சைடு கை வந்து அளவு ஜாக்கெட் வச்சு தைச்சிக்கங்க. ஆனால் அளவு ஜாக்கெட் வச்சு தைக்கிறத விட வந்து இது அளவு எடுத்து தைக்கிறத விட அளவு ஜாக்கெட் வச்சு தைக்கிறது தான் ரெஃபரன்ஸ் கரெக்டாக இருக்கும், அளவு கரெக்டாக இருக்கும். இந்த அக்கலாண்டு மட்டும் கரெக்டாக 1 இன்ச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். ஸ்லீவில் வந்து 1.5 இன்ச்சு விட்ருப்போம். கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இருக்கும். அது பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த அக்கலாண்டு மட்டும் 1 இன்ச்சுக்கு மேலே பிடிச்சிருப்பாருங்க. சென்டரை வச்சுக்கின்னு சென்டர்லேருந்து வந்து டாட் போட்டுங்க. ஒரு 2.5 இன்ச்சு டாட் போட்டுங்க. ஒரு நூல் பிடிச்சா போதும். ஒரு நூல்லேருந்து ஒரு டாட் போட்டுக்குங்க. நூலை வந்து அப்பப்போ வெட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நூலை விட்டிங்கன்னா அப்படியே விட்ருவாங்க. நிறைய பேர் வந்து தைச்சாங்கன்னா வச்சுக்க நூல் அப்படியே இருக்கும். அவங்க அப்படியே நிறைய பேர் அப்படியே போட்டு இருப்பாங்க. அளவு ஜாக்கெட்டுக்குள்ளே அந்த நூல் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அப்பப்போ தைக்கிறப்ப அப்பப்போ கட் பண்ணிங்க. நான் தைக்கிறப்ப பார்ப்பீங்க எல்லாமே வந்து அப்பப்போ கட் பண்ணிப்பேன். 3 தையல் சைடில் போடுவேன். ஆனால் 3 தையல் போடக்குள்ளே அப்பப்போ நூல் கட் பண்ணிடுவேன். அப்போ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து எதுவுமே நூல் இருக்காது. எல்லா நூலுமே வந்து முன்னாடியே நான் கட் பண்ணே இருப்பேன் அப்பப்போ. அதே போல் வந்து 2-3 தடவை செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இடுப்பளவு லாஸ்ட்டு வந்து துணி முடிச்சுட்டு பிறகு கூட ஒரு தடவை எதுக்கும் செக் பண்ணிங்க. கரெக்டாக எடுக்கணும். மெயின் அளவு வந்து கையளவு, இடுப்பளவு, செஸ்ட் அளவு தான்.